வெல்கம் பேக் டு யாஷி பிளாக். இன்னைக்கு என்ன பிளாக்ல பார்க்குறோன்னா, நம்ம வந்து தைப்பூசம் ஸ்டார்ட் வரப்போகுது இல்லையா, அது வந்து நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தைப்பூச விரதம் அது வந்து நம்ம 48 நாட்கள் வந்து செய்யலான்னு சொல்லி முடிவெடுத்திருந்தோங்க. அதனுடைய விலாகும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம பூஜை செஞ்சிருந்தோம். அதோட விலாகும் தான் நம்ம இந்த விலாக்ல பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காலையிலே வந்து நம்ம எப்பவுமே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, கார்த்திகை மாசமும் மார்கழி மாசத்துலயும் வந்து விளக்கு காலையிலே விளக்குலாம் நம்ம வந்து விளக்கு ரெண்டு விளக்கும் ஏற்றி வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம காலையில ஏற்றியாச்சு. அழகா நம்ம ஸ்டார் கோலம் அந்த மாதிரி கோலம் எல்லாம் போட்டு ரங்கோலி கோலம் போட்டு நம்ம இந்த நாள் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. காலையிலே தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நம்ம வந்து முந்தா நாளே வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இதுவும் வந்து இந்த விரதம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நாளில் தான் முடிவு பண்ணோம். நம்ம வந்து இந்த தைப்பூச விரதம் இருக்கலாம்னு சொல்லி. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் 2 பேருமே இருக்கிறோங்க. 2 பேருமே இருக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு நடந்த ஒரு சில சம்பவங்கள், அழுத்தங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விளைவாக வந்து நாங்கள் 2 பேருமே வந்து இந்த பூஜை வந்து இந்த விரத முறையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்பவுமே வந்து என்னை விட அவங்க தான் வந்து அதிகமாக வந்து சாமி கும்பிட்றதும் சரி, கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கண்டினியூவாக செய்வாங்க. நம்மளும் வந்து முதல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோட சேனலை. எதனால நான் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நடுவில் விட்டுட்டேன்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்க பார்க்கணுன்னா என்னோட பழைய வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பா பாருங்க. அதுக்கு நீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். அதுதாங்க நீங்க பண்ற எனக்கு பெரிய ஒரு நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த விரதத்துக்காக தைப்பூசம் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 25 அன்னிலேருந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து தைப்பூசத்துக்கு நம்ம 48 நாள் கணக்கு வரும். அதனால தான் 48 நாள்ன்றது ஒரு மண்டலம் இல்லையா, அதனால இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் வந்து நீங்க எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்றத வந்து கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களும் என்கிட்ட வந்து நீங்க கண்டிப்பா சொல்லலாங்க. இன்னைக்கு வந்து நான் காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம முதல் வேலையா வந்து அதே மாதிரி கோயிலுக்கும் போகணும் இல்லையா, அதனால சீக்கிரமா எல்லா வேலையும் 9 மணிக்குள்ள முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் காலையிலே வந்து இந்த விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். சாமிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அலங்காரம் பண்ணிட்டு பூ எல்லாம் போட்டு நல்லபடியா இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி கோயிலுக்கும் போயிட்டு 9 மணிக்குல நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் பூஜை பண்ணிட்டு தான் நான் கோயிலுக்கே போயிருந்தேன். ஏன்னா அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம பண்றதுக்கு அப்புறம் ரொம்ப லேட் ஆயிடுமே அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் வீட்டில் பூஜை பண்ணிட்டு தாங்க போனோம். ஆனால் அது எப்படி கரெக்டா தப்பான்றது வந்து தெரியல. ஏன்னா நானுமே வந்து இந்த விரதத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம சஷ்டி விரதம் இருந்தோம் இல்லையா, நான் மட்டும்தான் இருந்தேன் அப்போ சஷ்டி விரதம். அந்த விரதத்துக்கு வந்து இதுவுமே ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இருந்திருந்தேன். இந்த தைப்பூச விரதமும் வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் இருக்கிறோம். அதனால இதுல நிறைய விஷயங்கள் கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எனக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே சொல்லலாம் தெரிஞ்சவங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யறவங்களா இருந்தாலும் கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா 48 நாள் செய்ய முடியல அப்படின்னாலும் 21 நாளும் செய்யலாங்க. கண்டிப்பா உங்களோட டைம் அது எல்லாமே பார்த்துட்டு, நேரம் எல்லாமே காலம் எல்லாம் பார்த்துட்டு இந்த 21 டேஸும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கணும்னா, நம்ம வாழ்க்கையிலேருந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா நம்புறேங்க. ஏன்னா வந்து
முருகரை வந்து நான் எப்படி சொல்றது, நான் இதை சொல்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அதை நினைச்சா சிரிப்பா தாங்க வருது. ஏன்னா முருகரை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன் இதை சொல்றேன்னா, அதாவது லாஸ்ட் இயருக்கு அதுக்கு முந்தின வருஷம் வரைக்குமே வந்து எனக்கு முருகரை பிடிக்கவே பிடிக்காதுங்க. ஏன்னா அவருக்கு வந்து இது சொன்னா கொஞ்சம் சில்லியா தான் இருக்கும். கண்டிப்பா யாராவது ரொம்ப முருகரை வழிபடுறவங்களா இருந்தா கண்டிப்பா என்னை மன்னிச்சிடுங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் வந்து வீடியோக்காக ஒண்ணு, வெளியில ஒண்ணு, உள்ள ஒண்ணு அந்த மாதிரி வந்து நான் பேசுற ஆள் கிடையாது. நான் இருக்கிறத சொல்றேன். இதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நான் போட்டிருந்த வீடியோல வந்து உங்களுக்கு முருகரை வழிபடுறதுக்கு நான் செவ்வாய் ஹோரை பூஜை செஞ்சிருந்தேன். ஆனா அந்த பூஜை நான் செய்யும் போது, அந்த வீடியோ போடும்போது உங்களுக்கு முருகரை பத்தி கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதுக்கான நேரம் வந்து இந்த தைப்பூச விரதம் ஸ்டார்ட் பண்ற இந்த வீடியோல அமைஞ்சது. அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் வந்து எப்படி அந்த மாதிரி இருந்துட்டு அப்படி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி பூஜை எல்லாம் முருகருக்காகவே செய்யறேன்றத நீங்க வந்து கண்டிப்பா இந்த வீடியோ கண்டினியூ பாருங்க. எப்படி எனக்கு இவர் மேல வந்து ஒரு பற்று வந்தது, ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்றதையும் நீங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கண்டினியூ பார்த்தீங்கன்னா புரியும். எதுக்காக பார்த்தீங்கன்னா, சொல்ற ரீசன் சில்லியா இருந்தாலும் யாரும் என்ன திட்டாதீங்க. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 2 ஒய்ஃபு. அது இல்லாம அவருடைய பக்தர்கள் செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்பவே கடுமையா இருக்கும். அந்த அலகு குத்துறதும் சரி, நாக்குல குத்துறது, அப்புறம் முதுகுல அந்த குத்துறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே எனக்கு பார்த்து, அதே மாதிரி எங்க அம்மாக்கும் வந்து அவரை பார்த்தா, அதான் இந்த மாதிரி பார்க்கும்போது இவரை கும்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது நமக்கு அது மைண்ட்ல வந்து பிக்ஸ் ஆகும் இல்லையா, அவங்கள பார்த்து பார்த்து வளர்றதால. அதனால எனக்கு வந்து அவர் மேல ஒரு சின்ன கோபம் இருந்துச்சு. அதனால வந்து எங்க வீட்லயும் வந்து அது பெருசா எதுவும் எடுத்துக்காம அவங்களும் வந்து என் ஒய்ஃபுக்கும் வந்து முருகரனா பிடிக்கல, அதனால சொல்லிட்டு அவருமே வழிபடுவாரு. ஆனா வந்து பெருசா எதுவுமே வந்து காட்டிக்க மாட்டாரு. அந்த மாதிரிதான் வந்து நாங்க போயிட்டு இருந்தது. இப்போ வந்து அவங்க பிசினஸ் அந்த மாதிரி இது ஓடும்போது முருகரை வந்து ரொம்பவே வந்து வழிபட்டு போற நிலைமை வந்துச்சு அப்படின்றதுதான் வந்து ஒரு உண்மை. எதுக்காகன்னா அவங்க வந்து அந்த கோயிலுங்களுக்கு அந்த மாதிரி வந்து அவர் கண்டினியூவா போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து எங்களுக்கு வந்து அவருடைய பிஸ்னஸ்ல வந்து ஒரு நல்ல மாற்றம் அந்த மாதிரி வந்துச்சு. லாஸ்ட் இயர் எல்லாம் வந்து வந்ததால எங்களுக்குமே வந்து ஒரு நம்பிக்கை. அதாவது கண்டினியூவா ஒரு 6 வாரம் அந்த மாதிரி போறோம், கோயிலுக்கு வரோம் அந்த மாதிரி வேண்டிட்டு நாங்க போயிருந்தோங்க. அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு வந்து எப்பவுமே மாசம் மாசம் அந்த மாதிரி வருமானம் எல்லாம் வந்து கண்டினியூவா வராது. ஆனா இந்த 6 வாரம் இந்த மாதிரி கண்டினியூவா போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு அந்த வாரம் முடிந்த உடனே, அந்த 6 வாரம் முடிந்த உடனே எங்களுக்கு வந்து அவருக்கு வர வேண்டிய வருமானம் எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சது. அந்த இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது அப்போ இவர்கிட்ட ரொம்பவே சக்தி இருக்கு. அதனாலதான் எல்லாருமே வந்து அவரை வழிபடுறாங்க, ரொம்பவே வந்து அதிகமா வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு காரணம், நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தா தானே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு தாங்க நான் நம்புறேன். ஏன்னா நம்மளுக்கு யாருக்கா இருந்தாலும் தனக்கு வந்தாதான் தெரியும் எது வந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உண்மை. அந்த மாதிரி இப்ப நான் பாத்தீங்கன்னா கோலம் போடுறேன். அந்த கோலம் பாத்தீங்கன்னா நிறைய தடவை போட்டிருக்கேன். இந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரி இருக்கும் போதும் இந்த மாதிரி கோலம் வரும்போது எனக்கு அந்த ஸ்டார் கோலம் போடும்போது ரொம்பவே கை நடுக்கமாவே இருக்கும். அதனால அந்த ஸ்டார் வந்து ஒழுங்காவே வராதுங்க. நார்மலா போட்டோம்னா கூட வந்து கரெக்டா வரும். இந்த கோலத்துல போடும்போது வழிபடுறதுக்காக போடும்போது எனக்கு வந்து கை ரொம்பவே நடுக்கமா இருக்கும், ரொம்பவே பயமா இருக்கும் அந்த கோலங்கள் போடும்போது. ஈஸியான கோலம் தான்.
அந்த மாதிரி வந்து எனக்குள்ளே எப்பவுமே ஒரு ஒரு தனி பயமாவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செய்யும்போது எந்த வித தப்பும் இருக்காம கரெக்டா செய்யணும், எந்த வித குறையும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுதான் ஒவ்வொரு வழிபாடுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் கரெக்டா கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் செய்வேன். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் நான் செஞ்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நான் செஞ்சிருந்தேங்க. இந்த பூஜையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில செஞ்சிருந்தேன். அதாவது மதியம் 1 to 2 அந்த நேரத்துல நெய் விளக்கு போட்டு செஞ்சிருந்தேன். இது செஞ்ச மறுநாள் தான் வந்து நம்ம தைப்பூச விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இதுவே வந்து எனக்கு ஒரு நல்ல துவக்கமா தான் இருந்துச்சு. இது வந்து எதர்ச்சியா நடந்த விஷயங்கள் தான் ரெண்டுமே. தைப்பூசம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கண்டினியூவா நம்மள 2வது நாளே எனக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது, மாசம் இது வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி வந்துருச்சு 2வது நாளே. அதனால என்னால கண்டினியூவா 3 நாள் செய்ய முடியாது. அதனால அவங்க வந்து வீட்டுல செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இந்த 3 நாட்களுமே செய்வாங்க. அதனால அவருடைய 48 நாள் வந்து கண்டினியூவா வரும். நம்மளுடைய இந்த 48 நாள் வந்து இதோட கணக்கு போடணுங்க. நம்ம விட்டுட்டோம் இல்லையா இந்த 3 நாள், இந்த 3 நாள் அடுத்த மாசம் வர்ற 3 நாட்கள், இந்த 6 நாட்களுமே நம்ம வந்து தைப்பூசம் முடிஞ்சுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய விரதம் வந்து முடியும். இதை வந்து கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதான் வந்து நம்மளுடைய தைப்பூச விரதம் முடியும். லேடிஸுங்களுக்கு. ஜென்ஸுங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. கரெக்டா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தைப்பூசம் அன்னைக்கு அந்த 48 டேஸ் வந்து கரெக்டா முடிஞ்சிருக்கும். இதுக்கு வந்து நான் நைவேத்தியமா அன்னைக்கு வந்து பாதாம் அப்புறம் பேரிச்சம்பழம் இதுதாங்க வச்சிருந்தேன். அப்புறம் கவசம், கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் பாடுவேன். அதே மாதிரி டெய்லி காலையிலும் சாயந்தரமும் வந்து நம்ம கந்த சஷ்டி கவசம் பாடணும். அதே மாதிரி கோலமும் வந்து டெய்லி காலையில மட்டும் நம்ம நல்லா அந்த இடம்லாம் தொடச்சிட்டு அந்த சஷ்டி கோலம் போட்டு நெய் விளக்கு ஏற்றி நம்ம வந்து சாமி கும்பிடலாங்க. நெய் விளக்கு தான் போடணும் இல்லை, அது போட்டால் ரொம்பவே நல்லது, விசேஷமானது. இல்லைன்னா நார்மலாக நம்ம விளக்கேற்றுற எண்ணெயும் வந்து ஊற்றி வழிபடலாம். நம்ம செய்கிற ஒவ்வொரு வழிபாடுகளும் வந்து நியாயமாகவும் உண்மையாகவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். நான் வந்து இந்த வீடியோல எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம இருக்கிற வீட்டுல வந்து நிறையவே பிரச்சனை இருக்கு. வாடகை வீட்டுல தான் இருக்கும். இதுக்காக ஒரு முடிவு வரணுன்றதுக்காக தான் நான் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து வாடகை வீட்டுல இருக்கிறது இவ்வளவு பெரிய குற்றமா, நம்ம செய்யறது எவ்வளோ வேலைகள், நம்ம இதுக்காக நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எவ்வளோ வேலைகள் இழுத்து போட்டுன்னு நம்ம வீட்டுல செஞ்சுட்டே இருக்கோம். அதாவது ஒரு 6 பேர் வசிக்கிறாங்க. ஒரு 6 வீடு இருக்கு, எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம வந்து இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம தான் எல்லாமே மெயின்டெனன்ஸ்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதனால எது வந்தாலும் நம்ம தான் வந்து செய்யணும், பண்றோம். ஆனா எங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு மரியாதையும் கிடைக்கிறது இல்லை, எந்த ஒரு இதுவுமே கிடைக்கிறது இல்லை. அது ஏன்னு வந்து எப்படி என்றது வந்து தெரியல. ஏன்னா கூடவே இருக்கிறாங்க எல்லாருமே, ஆனா அதை வந்து யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. இந்த எல்லாருமே இப்படித்தானா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே மன கஷ்டமா இருக்கு. நம்ம இந்த வீட்டுலதான் இருக்கோன்றதுக்காக எவ்வளவு அடியை தாங்க தாங்க முடியும். அதுக்காக வந்து நம்ம எவ்வளவு மன கஷ்டப்படுறோம்னா, இதுல வர அவங்க வந்து எல்லா ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே எங்களுக்கு பெரிய டிராபேக் தான். அதனால ரொம்பவே எங்களுக்கு வந்து ரொம்ப மனக்கவலையா இருக்கு. அந்த மனக்கவலை எல்லாமே வந்து இந்த விரதம் மூலயமா எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தியை தரும்னு நினைச்சு நாங்க இந்த வழிபாடு விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நீங்க உங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க, யாருக்கெல்லாம் வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்காகவுமே நான் வந்து வேண்டிக்கிறேங்க. நானும் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா யாருமே வந்து இது வரைக்கும் எதுவுமே சொன்னதும் கிடையாது. அதுக்காக நான் வந்து மனம் தளர மாட்டேங்க. கண்டிப்பா எனக்காக இந்த வீடியோஸ் பாக்குற எல்லாருக்குமே வந்து உங்களோட வேண்டுதலுக்காக வந்து நான் கண்டிப்பா அந்த முருகரை வந்து வேண்டிப்பேன்.
அதனால இந்த வீடியோ வந்து கண்டினியூவா இருந்து பார்க்குற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த 48 நாளும் கடந்து நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸும் விளாக்ஸும் போடுறேன். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ல. இது வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்த எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதோட பூஜையோட முடிவு வந்து எல்லாமே தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டி இந்த செவ்வாய் ஒரு பூஜையும் நம்ம தைப்பூச விரத பூஜையும் வந்து நம்ம நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. அதனால எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணது எந்த விதத்துல வந்து இது வரைக்கும் கஷ்டம் இல்லை, நல்லதாவே நடக்கும்னு நினைச்சு இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க. முருகனே துணை. நன்றிங்க.